ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025 இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் உள்ள தமிழ் வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் வினாக்கள் 100 வினாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வினாக்கள் வந்து 6 to 12th வரைக்கும் உள்ள புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. 60 வினாக்கள் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. இல்லை நம்மளே யோசித்து போடுற மாதிரி எழுதுகிற மாதிரி வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அந்த 60 கொஷினில் ஒரு 13 கொஷின், அதாவது மரபு தொடர்கள், மயங்கொலி சொற்கள், கலைச்சொற்கள், இது வந்து ஒரு 20 கொஷின் மேலே இருக்கும். ஒரு 20 கொஷின் அளவு இருக்கும். அதில் ஒரு 13 கொஷின் வந்து இந்த 3 புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வெளியில் உள்ள ஒரு 3 புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த 3 புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் ரகர வரிசை, இந்த புக்கு தான் அது. இதுலேருந்து மரபு தொடர் கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மயங்கொலி சொல்லகராதியில் வந்து இந்த புக்கு, இது வந்து தமிழ்நாடு புக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு 2022 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்லேருந்து மயங்கொலி சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆட்சி சொல்லகராதின்னு இருக்குது. இது ஆங்கிலம் தமிழ், இதுலேருந்து வந்து கலை சொற்கள் கேட்டிருக்காங்க இதுலேருந்து. ஓகேங்களா, இதுவும் தமிழ்நாடு அரசு 2022 பிரிண்ட் ஆன புக் தான் இது. மொத்தம் இந்த 3 புக்லேருந்து ஒரு 13 கொஷின் 14 கொஷின் அளவு கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன கொஷின் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் இந்த பொறுத்துக்க பாருங்கள். அணிகம்னு கொடுத்துருக்காங்க, அணங்குன்னு கொடுத்துருக்காங்களே. இந்த பொறுத்துக்கைக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு இருக்கிற அணிகம் 3 நீ போட்டிருக்கு, அதுக்கு என்னென்னா ஊர்தின்னு ஆன்சர். அடுத்து அணிகம்ன்றது பியில் உள்ளது, பிக்கு வந்து 3, படையில் ஓர் அளவு. அடுத்து சி அணிகம்ன்றது சிவிகை. அடுத்து அணங்கு டீன்றது, அணங்குன்றது காமன். ஓகேங்களா, இல்லை அணிகம் இருக்கு இல்லையா, அது ஏசி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 3 புக்கு சொன்னோம் இல்லையா, அந்த 3 புக்கில் உள்ள ஒரு புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. எதுனா ஆட்சி தமிழ் அகராதின்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆட்சி தமிழ் அகராதின்றது இது கலைச்சொற்கள் பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு புக் பார்த்தோம், மயங்கொலி சொற்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு பாருங்கள், அணிகம்னா அணிகலம், அணிகலப்பெட்டி, ஊர்தி, சிவிகைன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அணிகமுக்கு சிவிகைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே சிவிகைன்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆப்ஷனில் பார்க்கலார அணிகம்ன்றது ஊர்தின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் வந்து அங்கே ஆப்ஷன் கரெக்டாக வருது. இன்னொரு அணிகத்துக்கு 1. ஓகேங்களா, சிவிகை. இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும். 2வது அணிகம் இருக்கு இல்லையா, சிக்கு வந்து 2, சிக்கு வந்து 2 வந்து 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்கு, ஏவுக்கு 4, சிக்கு 2 வருது. எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக, வெட்டரன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். திறனாளர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுவும் அந்த புக்கில் இருக்குது. அந்த 3 புக்லேருந்து ஒரு புக்கில் இருக்குது. வெட்னா திறனாய்வு செய்பவர்னு கொடுத்துருக்காங்க. வெட்டரன்னா பட்டறி உள்ள பயிற்சி மிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓரளவு இதுதான் பொருந்தும். ஓகேங்களா, ஆன்சர். சோம்பல் உடையவர் வராது, காலம் கடத்துபவர் வராது, முன்கோபியும் வராது. அப்போ திறனாளர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கிளாசியர், இது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கிளாசியர்ன்றது வெப்பாறு வராது, செவிலிழை வராது, செவுள் வலை வராது, பனியாறு தான் வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதுவும் அந்த புக்கில் இருக்குது. அதோட பிரிண்ட் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளாசியர்ன்றது பனியாறு. அடுத்து இது பாருங்கள், வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருக. இதுதான் மரபு தொடர் ரகர வரிசைன்னு ஒரு புக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க. வேலை பிசகுன்றது நல்ல காலம் கிடையாது, கடந்த காலம் கிடையாது, வரும் காலம் கிடையாது, தீய காலம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த மரபு தொடர் புக்கில் இதோ இருக்குது பாருங்கள். வேலை பிசகுன்றது தீய காலம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், பொறுத்துக. இது வந்து கலைச்சொற்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. ஏ வந்து என்னென்னா அபுலியா, பி வந்து அக்கோமியா, சி வந்து அப்சசஸ், டி வந்து அலோபேசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அபுலியான்றது டைரெக்டாக இதுக்கு என்ன ஆன்சர் இந்த கொஷினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அபுலியான்றது மன உறுதி குறைபாடு. அடுத்து அப்சசஸ் அப்படின்னா சீழ்கட்டி, சிக்கு வந்து 1 வரணும், ஏக்கு வந்து 3 வரணும். அப்படி உள்ள ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஏன்னா அந்த புக்கில் அபுலியாவும் அப்சசஸ் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற 2 கொடுக்கல. இதை வச்சு தான் ஆன்சர் நம்ம இதை கரெக்டாகவே அதில் பொருந்துகிற மாதிரியே இருக்குது. ஏக்கு வந்து 3,
சிக்கு வந்து 1 உள்ளது. ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கான ஆன்சர் கீழே நம்ம பார்த்துடலாம். இந்த பாருங்கள், அபுலியான்றது மன உறுதி குறைபாடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அப்சஸ்ன்றது சீழ்கட்டி. ஓகேங்களா. அடுத்து இது இன்னொரு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடின்னு கொடுத்துருக்காங்க. அகட விகிடம், ஈரோட்டு, கை கூடுதல். இது வந்து அந்த புக்லேருந்து இருக்குது. டைரெக்டாக இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பியில் என்ன இருக்கு பாருங்கள், அடரடி படரடி. ஏக்கு வந்து 4 பெருங்குழப்பம், அகட விகடன்றது தந்திரம், ஈரோட்டுன்றது உறுதித்தன்மை, கை கூடுதல்ன்றது சித்தி அடைதல். இதுவும் அந்த புக்கில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதோ இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், மரபு தொடர் அகர வரிசையில் அகட விகிடம்ன்றது தந்திரம், அடரடி படரடின்றது பெருங்குழப்பம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோட்டுன்றது உறுதித்தன்மை, கை கூடுதல்ன்றது சித்தி அடைதல். ஓகேங்களா. இது முடிஞ்சிருச்சு. இது அந்த புக்கில் இருந்து தான். அடுத்து பாருங்கள், இது கலைச்சொற்கள் தான். ப்ரப்போசல் எனக்கு சொல்லியிருக்கான இணையான சொல்லை தருகன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், கருத்துரு. இதுவும் அந்த புக்கில் இருக்குது. இதில் இருக்குது பாருங்கள், ப்ரப்போசல் அப்படின்றது கருத்துரு, செயற்குறிப்பு, முன்மொழிவுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கருத்துருன்றது ஆன்சர் இருக்குது, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இரிகேஷன் டெக்னாலஜி இருக்குது என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 10th 9th இருக்குது. அது இல்லாமல் இந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. இது இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது நீர்ப்பாசன நுட்பவியல். இரிகேஷன் டெக்னாலஜின்றது நீர்ப்பாசன நுட்பவியல். இது நீர்ப்பாசன தொழில்நுட்பம், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. அடுத்தது குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. இது கணம் காணம், இது மயங்கொலி சொற்கள். இது கணம் காணம்க்கு பொருள் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூட்டம் பொன். கணம்னா கூட்டம், காணம்னா பொன். ஓகேங்களா. அது இதோ இருக்குது பாருங்கள், கணம்ன்றது கூட்டம், கானம்ன்றது பொன். அடுத்த கொஷின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இதுவும் வந்து மயங்கொலி சொற்கள் தான். களி கழி, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் களின்றது மயிற்சின்ற ஒரு ஆன்சர் இருக்கும். அப்படி இருந்தாலும் கழின்றது அதுக்கு சரியாக பொருந்துகிற மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே வராது. 4 ஆப்ஷனில் பி மட்டும் தான் வந்து கரெக்டாக வரும். கழினா கழித்தல், கழினா கழித்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். களிக்கு இன்னொரு விடை இருக்குது, என்னென்னா மகிழ்ச்சின்னு இருக்குது. கழிக்கு ஆனால் சரியாக வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், மகிழ்ச்சி கழித்தல்னு இருக்குது. அதில் மகிழ்ச்சின்றது கரெக்டாக வரும், கழித்தல்ன்றது கரெக்டாக வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இன்டைரக்டாக இதுலேருந்து கேட்டிருப்பாங்க. இது நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கழிக்கு மகிழ்ச்சின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. ஓகே. அடுத்தது இன்னொன்று பாருங்கள், கழிக்கு நீக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆன்சருமே மகிழ்ச்சின்ற ஆன்சர் மட்டும் இந்த ஆப்ஷன் சியில் இருந்தது. என்ன ஒன்று, இது நீக்குன்ற ஆன்சர் இல்லை. ஓகேங்களா. அப்போது நம்ம இங்கே கழித்தல் கழித்தல்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். கழித்தல்ன்றதுக்கு மகிழ்தல் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கழித்தல்ன்றது நீக்குதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கழி களி அதில் உள்ளது மகிழ்தல், நீக்குன்றது இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ கழியை கழித்தல்னு சொல்லலாம், கழியை கழித்தல்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது இன்டைரக்டாக தான். ஓகேங்களா. இது டைரெக்டாக அப்படியே கேட்கல, இது நீங்கள் புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி வராது. சியில் ஒன்று மட்டும் தான் வருமே தவிர கழிக்கு கழித்தல்ன்ற ஆன்சர் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுவும் கலைச்சொற்கள் தான். ஏ என்னென்னா ப்ரீ சென்சார்ஷிப், பி வந்து பொசிஷன், சி வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன், டி வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஏக்கு வந்து ப்ரீ சென்சார்ஷிப்க்கு வந்து முன் தணிக்கை, பொசிஷன்றது உடைமை, ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நீடனுபோகம், ப்ரீமியம் அப்படின்றது வந்து முனைமம்.
இது ஏங்க இப்படி கரெக்டான ஆன்சர் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் எதுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷன்றது உடைமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு 1 வரும். ஆப்ஷனில் பாருங்கள், பிக்கு 1 உள்ளது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்கு பாருங்கள், பொசிஷன்றது உடைமை தான் கரெக்டான ஆன்சர். இது அந்த புக்கில் உள்ள பேஜ் தான் நான் வந்து இதில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல், கடை விரித்தல், கச்சை கட்டுதல், கக்கல் கரிசல். இது அப்படியே ஒரே பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க அந்த புக்லேருந்து, மரபு தொடர் வரிசை அந்த புக்லேருந்து. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கடன் கழித்தல் அப்படின்றது மனமின்றி செய்தல், ஏக்கு வந்து 4. கடை விரித்தல் பிக்கு வந்து 3. தன் ஆற்றலை சொல்லுதல், சிக்கு வந்து கச்சை கட்டுதல்ன்றது வந்து முரண்படுதல். கக்கல் கரிசல் அப்படின்றது வந்து கலங்கல் நீர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு பாருங்கள், மரபு தொடர் வரிசையில் கக்கல் கரிசுன்றது வந்து கலங்கல் நீர். அடுத்து பாருங்கள், கச்சங்கட்டுதல், கச்சை கட்டுதல் அப்படின்றது ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல். இது ஒன்று தான். முரண்படுதல் அப்படின்றது ஒன்று தான். அடுத்து கடன் கழித்தல் என்று பார்த்தீங்கன்னா மனமின்றி செய்தல், இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்து கடை விரித்தல்ன்றது பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். இதனால தான் வந்து அங்கே ஆன்சராக இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் இங்கே பாருங்கள், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. மானி, மானி, கனகம், கனகம் கொடுத்துருக்காங்க. இதில் மானி கனகம்ன்றது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்லேயே 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்ட் புக்லேயே கனகம்ன்றது பொண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ டின்றது டிக்கு வந்து 1 தான் ஆன்சராக இருக்கும். அப்போ டிக்கு 1 வர்றது 2 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்தது இந்த புக்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் பியில் மானின்னு இருக்கு இல்லையா, மானின்றதுக்கு மாமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு மானிக்கு வேறு ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மானின்றது மாமன். அப்போ பிக்கு 4 வரணும், டிக்கு 1 வர மாதிரி வந்து ஆன்சர் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. பிக்கு 2. மானி ஃபஸ்ட்டு ஏ மானின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குள்ளன் ஆன்சர். மானி 2 ஷூனி போட்டிருக்கிறது வந்து மாமன்றது அர்த்தம். கனகம்ன்றது படை, கனகம்ன்றது 2 ஷூனா போட்டு கனகம் கொடுத்துருக்கிறது பொண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏவுக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. ஓகேங்களா? இதுக்கு நம்ம பார்த்துடலாம். இதை பாருங்கள், ப்ரூஃப் இதான். மானின்றது மனமாகாதவன், குரல் வடிவன், அழகு, ஆண்குறி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மானி பாருங்கள், 2 ஷூனி போட்டிருக்கிறதுல மாமன்ற ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த மாமன்றதும் இந்த கனகம் பொண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? படிக்காதவங்க அந்த புக்கில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், இந்த கனகம் அதில் இன்னும் கனகம் இருக்கு இல்லையா, கனகம்ன்றது படைப்பிரிவு. இன்னொரு கனகம் 2 ஷூனா போட்டால் பொண்ணுன்னு அர்த்தம். இதுலேயும் கொடுத்துருக்காங்க கனகத்துக்கு. ஓகேங்களா? புக்கில் இல்லாமல் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 கொஷின் என்னெல்லாமா எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னும் சில கொஷின் தான் இருக்குது, அது இன்டெரக்டாக இருக்குது, அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வரல. அது புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது வந்து அது பண்ணிக்கலாம். ஒரு 15 கொஷின் மேலே வந்து இந்த புக்லேருந்தே இருக்கும். இது ஒரு கொஷின் 72. இது ஒரு கொஷினா எத்தனை கொஷின் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இது 1, 2, இந்த பொறுத்துக்கு 1, 3, இது 1, 4, இது 5, இது 6, இது 7, இந்த கொஷின் 8, இது 9,
10, 11, 12, 13 ஒரு 13 கொஷின் அளவு இந்த 3 புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் புக்கு தான். 2 புக்கு வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் புக் தான். இது 2022 பிரிண்ட் ஆன புக்கு இதுதான். ஆட்சி சொல் அகராதி திருந்திய பதிப்பு. இது ஒரு புக்கு. இதில் ஃபுல்லாகவே வந்து கலைச்சொற்கள் தான் இருக்கும். இது மயங்கலி சொல் அகராதி. இதுவும் தமிழ்நாடு அரசு 2022 பிரிண்ட் ஆன புக்கு. இது ஃபுல்லாகவே மயங்கொலி சொற்கள் இருக்கும். மரபு தொடர் வந்து இந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மரபு தொடர் அகர வரிசைன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இது மாதிரி புக்கு வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.